ஹாய் டுடே நம்ம ஆறு கிளாஸோட 25th கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நான் உங்களுக்கு கட் ஒர்க் பேசிக் பிகினர்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் வச்சு எப்படி நெக் டிசைனில் கட் ஒர்க் பண்ணுறது, நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது இந்த கிளாஸில் சொல்லி தர போகிறேன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் அதை வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ நான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆரி ஒர்க்கு போடணும், சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் சரி, இதே ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி, நிறையா டிசைன்ஸ் போட்டு நம்மளும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நடந்துகிட்ருக்கு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ். இதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் வீடியோ பார்த்து கூட நீங்கள் எனக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணி நான் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன், அது கூட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், உங்கள் டிஸ்பிளேக்கு முன்னாடி இருக்கும், அந்த நம்பருக்கு கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க கூட என் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ பிளாக்ஸ் தான். இப்போ இருக்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் இந்த நெக் கிளாத் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ நார்மலாக ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிங்க. நார்மலாக ஒரு யூ ஷேப், ஓகேங்களா, ஒரு யூ ஷேப். இப்போ இந்த யூ ஷேப்புக்குள்ளே தான் இந்த நெட் கிளாத்தை ஃபுல்லாக அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்க. மேலே ஃபிக்ஸ் பண்ணி சைடில் உங்களுக்கு சேஃப்டியாக குத்துறதுக்கு எது இருந்தாலும் ஓகேங்க, பின் இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படி இல்லை என்கிட்ட அப்படின்னாலும் இந்த நீடில்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பீட்ஸ் நீடில்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அயன் நீடில்ஸ் இருக்கும், அதை வச்சு சைட்லலாம் போட்டுக்கிங்க. ஓகே, 2 சைடில் போட்டால் போதும், 4 சைடில் போடுறீங்கன்னா 2 சைடில் போட்டால் போதும். இப்போது அந்த கோடு படத்துக்கு மேலேயே நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் மேலே போட்டுக்கிட்டு வாங்க. வீடியோஸை நல்லா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் மேலேயே அந்த யூ நெக்குக்கு அப்படியே போட்டுட்டு வாங்க. நான் கோடு எப்படி பாருங்கள், நான் ட்ராயிங் எப்படி வச்சுருக்கோன்னா சேம் அதே மாதிரி நீங்களும் அதுக்கு மேலேயே இந்த செயின் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம பின்னாடி அந்த நெக் டிசைன் போடும்போது இந்த மாதிரி சைடு பார்டர் கொடுக்கறதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸுக்கோ 2 லைன்ஸுக்கோ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும். இப்போ அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அவுட் சைடு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி அந்த நெக் கிளாத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க நெக் கிளாத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயிட் கிளாத் இருக்கும். அப்போ கீழே திருப்பிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண முடியலனாலும் நீங்கள் ஃப்ரேமை திருப்பிட்டு நம்மளோட ஒயிட் கிளாத்தை மட்டும் அப்படியே மெதுவாக கட் பண்ணிவிடுங்க. அவசரப்படாதீங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப பொறுமையே பார்த்திங்கன்னா நமக்கு பொறுமை மிகவும் அவசியம், சரிங்களா. நமக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஆரி ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். ஏன்னா அது அழகு கொடுக்கறது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நெட்டு மட்டும்தான் தெரியும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேக் நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சைடுக்கும் ஸ்லீவ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு பேக் நெக் வச்சு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு மேலேயே ஜிக் ஜாக் ஸ்டிச்சஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிக் ஜாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும் அந்த அவுட்டர் லைனுக்கு மேலேயே. இந்த ஜிக் ஜாக் ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணும் போதே இப்படி தான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பண்ணும்போது ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் ரொம்ப அவசியம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபைனலாக எல்லா பக்கமும் போட்டு முடித்தேன். யூ ஷேப்க்கு அந்த நெக் இருக்கிறத போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இதுக்கு மேலே, அதாவது அவுட்டர் லைன்ஸில் பீட்ஸ் ஒர்க் கொடுத்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களுக்கு தோணுதா? அப்போ நம்ம அந்த பீட்ஸ் ஒர்க்கை கொடுத்து ஃபைனல் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் பீட்ஸு கொடுக்கும்போது ஒரு 3 லைன்ஸோ இல்லை ஒரு ஒரு 3 பீட்ஸு 3 பீட்ஸ் தாங்க, மினிமம் 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்காது.
தயவுசெய்து சொல்கிறேன், பொறுமையாக பண்ணுங்கள். அவசரம் வேணாம், பொறுமை ரொம்ப அவசியம். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை தாங்க. பொறுமை தான் நம்ம வடிவை வந்து அழகுபடுத்தும். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உமன்ஸ், உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதுக்கும் நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஐ எம் பிஇ கிராஜுவேட்டு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் என்னால் ஒர்க்குக்கு போக முடியாது. மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் வந்து அப்செட் பண்ணிக்குவாங்க, ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளை மதிப்பாங்க. அது நான் ரெகுலைஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் ரெகுலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் இங்கே உருவாக்கிக்கிட்டேன். அதே தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் அவுட்டரில் கொடுத்துட்டு உள்ளே வந்து புட்டாஸ் ஒர்க் வைக்கிறேன். இந்த புட்டாஸ் ஒர்க் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் போடுவேன். நான் உங்களுக்கு ஒசரம் நான் வந்து இப்படியே ஜாயின் பண்ணி பீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு புட்டாஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி வந்து புட்டா பண்ணுறது அப்படின்ட்டுலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். இது உங்களுக்கு ஒசரம் நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் எப்படி புட்டாஸ் ஒர்க் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்.